நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலில் நமது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். தமிழக வெற்றிக் கழகம் 2வது ஆண்டை நிறைவு செய்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 2 ஆண்டு கால அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழக அரசியல் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள சுற்றி இன்னைக்கு அரசியல் சொல்லுது. திமுக அண்ணா திமுக 2 பேருமே விஜயை பார்த்து அஞ்சுகிறார்கள். உண்மை. வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒவ்வொரு எம்எல்ஏ, திமுக அண்ணா திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் வேட்பாளரும் விஜய் ஃபேக்டர் தான் அவங்கள பெரிய அளவில் மரள வைக்குது. எப்படி உடைப்பாரு, யார் ஓட்ட உடைப்பாருன்ற பயம் 2 பேருக்குமே இருக்குது. அவர் என்னவாக போகிறார் என்று இப்பொழுது தெரியவில்லை. ஆனால் 2 பேருக்கும் ஒரு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. களம் திமுக அண்ணா திமுக என்று கூட தேர்தல்கள் நெருக்கத்தில் மாறலாம். ஆனால் விஜய் ஃபேக்டர் ஒரு தவிர்க்க முடியாத ஃபேக்டராகத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறது. இதற்கு முன்பு எத்தனையோ சினிமாக்காரர்கள் வந்தார்கள் போனார்கள். அவர்களிலிருந்து நிச்சயம் விஜய் வித்தியாசப்பட்டவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கடந்த காலங்களில் எந்த சினிமா நடிகனுக்கும் அரசியல் வந்தவர்களுக்கு இருந்ததே கிடையாது. இதுதான் உண்மை. அவங்களுடைய அந்த விஜயகாந்துக்கு கிடையவே கிடையாது. விஜயகாந்த் கூட விஜயோட செல்வாக்கு கிடையாது. 1,30,00,000 பேர் அவங்களுடைய வெப்சைட்ல பதிவு செய்திருக்கிறார்கள். ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடியை வச்சு. டூப்ளிகேட் இடமே கிடையாது. அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் அதில் ஒரு 60% போலாச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 75 லட்சம் ஓட்டு விழுது. அது யாருடைய ஓட்டு, யாருக்கு பாதிப்பு, அதை தான் நம்ம பேசணும் முடியும். அவர் ஜெயிப்பார், சிஎம் ஆவாங்களாம் பேசுவது அபத்தமானது. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு டிஸ்ரப்டராக 2 பேருக்கும் இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்க போகிறார். தன்னுடைய நோக்கத்தை நோக்கி சரியான முறையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் விஜய். ஏன்னா முதல் மாநாட்டிலே சில முழக்கத்தெல்லாம் வச்சாரு. யார் எதிரி, யார் கொள்கை எதிரி, யார் அரசியல் எதிரி, 2026 என்ன எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த நோக்கத்துல சரியான பாதையில பயணிச்சார். சரியான பாதையா இல்லையான்றது மக்கள் முடிவு. நான் யாருக்கு சொல்றது. ஆனா தனியா திமுகவை வீழ்த்திடலான்ற அவருடைய எண்ணம் என்னை பொறுத்தவரையில் முட்டாள்தனமாக. யாரையுமே தனியா வீழ்த்தினது கிடையாது. கருணாநிதியை எம்ஜிஆர் 10 கட்சியை சேர்த்து தான் வீழ்த்தினாரு. எம்ஜிஆர் உயிரோட இருக்க வரைக்கும் கருணாநிதியால் சிஎம் பதவி கிட்டே வர முடியல, கோட்டை பக்கமும் வர முடியல. அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதா ஒவ்வொரு தேர்தலையும் 20 கட்சியை சேர்த்துட்டு தான் கருணாநிதியை வீழ்த்தினாங்க. கருணாநிதி 2 தடவை ஜெயலலிதாவை 50 கட்சியை சேர்த்துட்டு தான் வீழ்த்தினார். மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் கூட்டணி வச்சு தான் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் இருக்காங்க. இன்னைக்கு 38 கட்சி கூட்டணியோட தலைவர் தான் மோடி. ஸ்டாலினோட இருக்க கூட்டணி கட்சிகள் எத்தனை கட்சிகள்? 10 உறுப்பினர் இருக்க கட்சி இருந்தாலும் அது கட்சி தான். எத்தனையோ கட்சி இருக்குது இன்னைக்கு திமுகவில் கூட்டணியில் ஆதரவு தெரிவிச்சோம், போட்டி போடாதவங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கும். எல்லாம் சேர்ந்து தான் நிற்கிறாங்க. தனியாக ஒன்றும் திமுக ஜெயிக்கல. வெளியில் தெரிஞ்சது காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மதிமுக. இதை தாண்ட ஒரு 25-30 கட்சி இருக்கும். எல்லாரும் சேர்ந்து தான் நீங்கள் திமுகவை, அண்ணா திமுகவை வீழ்த்த முடியுது. அதே தான் எடப்பாடிக்கும். ஆகவே தனியாக நான் மட்டும் போய் வீழ்த்தினன்றது அபத்தமான எண்ணம். இந்த யார் அவர் கொடுத்த ஐடியான்னு தெரியல. அப்போ அந்த விளையாட்டை அதை பற்றி விதிகள் இல்லாமல் அவர் ஆட ஆரம்பித்திருக்கிறார். விஜய் அவர்கள் அரசியல் செய்யக்கூடிய முறை எப்படி சார் பார்க்குறீங்க? சக அரசியல் தலைவர்கள் களத்துல இறங்கி மக்களோடு மக்களா நின்று வேலை செய்யறப்ப விஜய் அவர்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துகிட்டு பாலிடிக்ஸ் செய்யறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் தொடர்ந்து அவர் மேல இருந்து. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் பண்றாரு. களத்துக்கு வரவே இல்லை. எத்தனை தடவை வந்தாரு? பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வண்டியில் நின்று பேசிட்டு போட்டாரு. மதுரையில் ஒரு தடவை பப்ளிக் மீட்டிங், விக்ரவாண்டியில் ஒரு பப்ளிக் மீட்டிங், அப்புறம் ஈரோடுல. அது தவிர 4-5 இடத்துல 6 இடத்துல வேன்ல நின்று பேசினாரு. கரூர்ல சிக்கலாச்சு. கிரவுண்டுக்கு எங்கே போனார்? ஒரு அரசியல்வாதினா 24 மணி நேரமும் 365 நாளும் இயங்கணும். சாலை மறியலில் ஈடுபட்டு. இவர் ஒரு நடிகர்ன்றதுலையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும்ல. அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. அப்போ அரசியலுக்கு வராத. உன் கடந்த காலம் எதுவாக வேணா இருக்கலாம். நீ சினிமா நடிகனாக இருந்ததுனால இன்னைக்கு உனக்கு சலுகை காட்ட முடியாது. அரசியல்வாதியாக வரீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய பண்புகளோடு நீ இருக்கணும். உண்ணாவிரதம் உட்காரணும், தெருவில் சாலை மறியல் பண்ணணும், ரயில் மறியல் பண்ணணும், ஜெயிலுக்கு போகணும், நீதிமன்றங்களை வழக்குகளை தொடுக்கணும், மக்களோட போய் மக்களை போராடுற மக்களுக்கு திடீர்னு ஆதரவு கொடுக்கணும். எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு வருது, அப்புறம் ஒரு வாரம் காணாமல் போயிடுது, அப்புறம் திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு வருது, 1 மாதம் காணாமல் போயிடுது. பல பிரச்சனைகளில் கருத்தே சொல்றது கிடையாது. கேட்டால் என் இஷ்டத்தில் தான் நான் பேசுவேன், அதுக்காக நீ யாருன்றது. இதெல்லாம் என்ன அரசியல்? இதெல்லாம் திருப்பரங்குன்ற விஷயம்ல கருத்து சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா? அது எந்த கருத்தாக வேணா இருக்கட்டும். அமைதியாக இருப்பது தான் நிலைப்பாடு. அமைதியாக இருப்பது நிலைப்பாடு இல்லை, அது முட்டாள்தனம், ஊரை ஏமாத்துற வேலை. நீங்க நடிகனா மட்டும் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. அது உங்க உரிமை. ரஜினியை போய் நம்ம கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. அவரோட உரிமை. பதில் சொல்லலாம், சொல்லாம போகலாம். திமுக மாற்று தாவைக்கான்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் ஈஸ்வரனை கருத்து சொல்லாம இருக்குன்னா அது என்ன கதை? அது என்ன கதை? இது என்னது? இதெல்லாம்
இந்த மாதிரி தினம் எவ்வளவு பிரச்சனை, 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சு கட்டினா ஏதாவது வாய் திறந்தியா? இந்த மாதிரி எத்தனை எத்தனை பிரச்சனைகள் இருக்குது மாநிலத்துல. கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்கு வரும்? அரசியல் தலைவருக்குரிய பண்புகள் பலதும் இல்லாமல் தான் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அரசியலற்ற தன்மை தான் அவருடைய அரசியல். ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், அவருக்கு அபரீதமான மக்கள் ஆதரவு இருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை அவர் எப்படி சேனலைஸ் பண்ண போறாருன்றதான் கொஸ்டின் தான். விஜய் அப்படி அவ்வளவு எளிதாக களத்துக்கு போனாலும் ஏகப்பட்ட விபரீதங்கள் இருக்கு. கரூர் சம்பவம் அதுக்கு ஒரு இது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, தொண்டர் எண்ணின்னு ஒன்று உருவாக்கு. அப்போ அரசு தேர்தலுக்கு எப்படி போற? தேர்தல் எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போவாங்க, 234 தொகுதிக்கும் போவாங்க தலைவர்கள். 5 தொகுதி 6 தொகுதிக்கு ஒரு இடத்துல நின்று பேசுவாங்க. 15 நாள் கேம்பெயின். 15 நாள் கேம்பெயின்ல எல்லா தலைவர்களும் சாலை மார்க்கமா போவாங்க. நீங்க எங்க போகாம இருந்துருவீங்களா? இல்லை கூட்டம் சேருது, நெரிசல் வருது, போகாம இருந்துருவீங்களா நீங்க? அப்ப எதுக்கு வரீங்க அரசியல்? இதெல்லாம் ஒரு காரணமா? இல்லை சார், ஒரு காலகட்டத்துல நடிகர்களாக இருந்து வந்தவரும் கூட களத்துல இறங்கி பண்ணாங்க, அரசியல் செஞ்சாங்க, களத்துக்கு போனாங்க, மக்களை செஞ்சாங்க. ஓகே, விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றுச்சு. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஊர் முழுக்க எல்லாருக்கும் முன்னாடி போய் நிக்கலாம். எல்லாரும் அந்த அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். அது நேரடியா மக்களை போய் சந்திப்பதற்கான மாற்று கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நேரடியா களத்துல மக்களை போய் சந்திப்பதற்கு அதோட சேர்த்து சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்காங்க ஒழிய வெறும் சோஷியல் மீடியாவில் மட்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இயங்க முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. அது ரொம்ப தவறான பார்வை. அரசியல் அப்படி இன்னும் மாறல. இது உங்க பலவீனத்தை மறைச்சுக்கிறதுக்கு நீங்க செய்றீங்க. ஒரு தலைவர்களோட பிறந்தநாள் வரும்போது சிலையை வச்சு படத்தை வச்சு மாலை போடுறீங்க. நேரில் போய் தலைவர்கள் சிலையில மாலை போடுறது, சமாதிக்கு போறது என்ன? முதல் தடவை பெரியார் சமாதிக்கு போனீங்க, ஊர் பூரா பெரியார் சிலை இருக்கு, ஒரு இடத்துல போய் மாலை போட வேண்டியதானே? வீட்டில் பெரியார் சிலையை வச்சு மாலை போட்டா என்னது இது? செத்து போன குடும்பத்தை வீட்டுக்கு வர வச்ச ஆறுதல் சொன்ன கொடுமை எங்கேயா நடந்திருக்கு? அதுவும் நடக்குது. ஆகவே அவர் அரசியலுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானவர் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவு இருக்கு, பெரிய அளவில் ஆதரவு இருக்கு, நான் மறுக்கவில்லை. என்னோட கணிப்பு 70% மேல் அவர் வாக்குகளை அள்ளப் போகிறார். 2 பேரும் பயந்து கிடக்குறாங்க இந்த சூழ்நிலையிலுமா? எஸ் எஸ். இரு திமுக அண்ணா திமுக 2 பேரும் வயிற்று நெருப்ப கட்டிட்டு தான் இருக்காங்க அவரை பார்த்து. அதெல்லாம் மறுக்க முடியாது. பட் எந்த அளவுக்கு அவர் தாக்கு பிடிப்பார், தேர்தல் களத்துல சூடு ஏற ஏற எங்க நிற்பார், ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய பண்புகள் அவரிடம் இருக்கிறதா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இதற்கெல்லாம் பதில் இல்லை. ஒரு தடவை கூட மீடியாவை பார்க்கல. அப்புறம் என்ன அரசியல் கட்சி தலைவர்? அது ஒரு பெரிய டிராபேக்கா? மிகப்பெரிய டிராபேக். ஏன்னா சிவில் சமூகத்தோடு நீங்க எப்படி உரையாடுவீங்க? த்ரூ மீடியா தான் உரையாடுவீங்க. இப்போ நீங்க மக்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம். பல குறைகள் இருக்கின்றன. அதெல்லாம் மீறி அவர் எப்படி வரப்போறாருன்னு நமக்கு தெரியல. பட் அவருக்கு மக்கள் ஆதரவு அமோகமா இருக்கு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை நான் ஒதுக்கி தள்ள தயாராக. மக்கள் ஆதரவு அமோகமா இருக்குன்னு சொல்றீங்க. அவர் வந்த அந்த ஃபர்ஸ்ட் டே அவர் அரசியல்ல குதிச்ச அந்த சில நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. அதே ஆதரவு இன்னும் இருக்கா? இல்ல அதுல ஒரு தொய்வு இருக்குன்றாங்க. நாள் நெருங்கும் போது அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சக்தின்றது மனசுல வச்சுக்கணும். 3% வரைக்கும் அவர் ஆதரவு இறங்கி இருக்குன்னு ஒரு தகவல் வருது கடந்த 1 மாத காலத்துல. பட் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சக்தி. திமுகவும் அண்ணா திமுகவும் நிம்மதி பெருமூச்சு விடுகிற அளவுக்கு அவருடைய ஆதரவு குறையவில்லை. இன்னும் அவரை பார்த்து இவர்கள் ஆயாசப்படக்கூடிய அளவுக்கு, கவலைப்படக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய செல்வாக்கு இருக்கிறது. இழக்க போறது இவங்க 2 பேரும் தான். அவருக்கு என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. கட்சியினுடைய அந்த கட்டமைப்பை ஓரளவுக்கு பலப்படுத்திட்டாரு. ஒரு அரசியல் கட்சியே எந்த அளவுக்கு நிறுத்தணும் அதெல்லாம் செஞ்சுட்டாரு. ஒரு தலைவனா விஜய்க்கு மற்ற தலைவர்களோட ஈடு கொடுக்க முடியும் அரசியல் களத்துல? ஆமா, என்ன வந்தாரு களத்துல எதை லீட் பண்ணாரு? யாரோடையுமே அவர் கலந்து பேசலையா? மற்ற கட்சி தலைவர்களோட பேசினாரா? பேசணுமா? கண்டிப்பா பேசணும்ல. ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும்ல. இப்போ விஜயகாந்த் எல்லாம் அப்படிதானே இருந்தார். யாரோடையுமே பேசாம ஒருத்தன் எப்படி எங்க தலைவராக இருக்க முடியும்? மீடியா பார்க்க முடியல, மற்ற கட்சி தலைவர்கள் பார்க்க முடியல, முக்கிய பிரமுகர்கள் கூட பார்க்க முடியல. அவர் ஏதோ ஒரு 4 பேரோட பார்க்குறாருன்னு பார்த்தவங்க சொல்றாங்க. காப்பாண்டிய சொன்னார்ல, ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பார்த்துட்டு வந்து பார்த்தீங்களா? அப்ப பார்த்தவர்களை பார்த்தேன்னாரு. அந்த மாதிரி விஜய் பார்த்தவங்கள தான் மற்றவங்களாம் பார்க்குறாங்க. இது அரசியலுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது புரியவில்லை. விஜய் அவர்கள் வந்த சமயத்துல அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனம், இவருக்கு உண்மையாகவே நோக்கம் இல்ல, வேறு ஒருவரால் இவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார், அந்த அஜெண்டாவே வேற அப்படின்னாங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் அந்த சந்தேகத்தை வலுப்படுது. விஜய் யாரு அது எனக்கு நான் கேள்விப்படாத விஷயத்த நீங்க சொல்றீங்க. இல்ல விஜய், நான் ஓப்பனா கேட்கிறேன், விஜய் பின்னாடி பிஜேபி இருந்து ஏக்குது, ஓட்ட உடைக்கிறதுக்கு, அதனால வந்தாங்க, இது மாதிரி கூட்டு வந்தாங்க. அதுதான் அவர் வந்து மேலாப்புல அப்படி காட்டிட்டு நிக்கிறாரு. பாருங்க, இதெல்லாம் திமுகவுடைய கைத்தடிகள் வைக்கக்கூடிய வாதம். உங்களை சொல்லல.
திமுகவுடைய சொம்புகள், திமுகவால் வளர்க்கப்படுகிற ஜந்துக்கள், திமுகவுடைய கொத்தடிமைகள் வைக்கக்கூடிய வாதம் இது. எவன் திமுகவை எதிர்த்தாலும் அவன் பிஜேபி ஆளு. என்ன கதை விடுறீங்க? உங்களை எவனுமே எதிர்க்கக்கூடாதா? ஒருத்தருக்கு சுயமரியாதை, சொந்த சிந்தனை எவனுக்குமே இல்லையா? என்ன புத்தி இது? நான் கேட்குறேன். உங்களை தவிர எவனும் வாழக்கூடாதா? வாழவே கூடாதா உங்களை தவிர? இது சுதந்திர நாடுங்க, ஜனநாயக நாடு. யார் வேணா அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணா அரசியல் பேசலாம். ஒரு சினிமா நடிகன் தன்னோட கரியரோட உச்சத்துல இருக்கும்போது வந்து அவன் உங்களை எதிர்க்கிறான்னா அவன் பிஜேபி ஆளுன்னு எதை வச்சு சொல்றா? அதை சொல்லு. அவர் பிஜேபி எதிர்த்து பெருசா பேச மாட்டாரு. எதுக்கு பேசணும்? இங்க நடக்க போறது அசம்பிளி எலெக்ஷன். நீ தான் பிஜேபி எடுத்து பெருசா பேசிட்ட. திமுக கேட்கறேன். பிஜேபி குறை சொல்றதுக்கு, பிஜேபி எதிர்ப்பை பத்தி பேசுறதுக்கான தார்மீக தகுதி பிஜேபி திமுக என்ன இருக்கு? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு 4 ஆண்டுகள் திமுக பிஜேபியோட கூட்டணியில இருந்தது. குஜராத் இனப்படுகொலைகள் உச்சத்துல இருக்கும்போது மந்திரி சபையில் இடம்பெற்ற ஒரு கட்சி திமுக. திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு எத்தகைய லட்சணம் கொண்டது என்பது இதுல இருந்தே தெரியும். இன்னைக்கு நீங்க என்ன பெருசா பிஜேபி எதிர்ப்பீங்க சொல்லுங்க? எஸ்ஐஆருக்கு எதிராக நான் கேட்கறேங்க. 1 கோடி பேரை எஸ்ஐஆர்ல இருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நீக்கிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல. களத்துல இறங்கி திமுக போராடிச்சா? 66 லட்சம் பேரை பீகார்ல எடுத்தப்ப அங்க போய் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்ரோஷமா பேசிட்டு வந்தார். அவருடைய உரை ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையை ஏன் தெருக்களுக்கு திமுக கொண்டு போகவில்லை? சொல்லுங்க. பீகார்ல 66 லட்சம் பேர் எஸ்ஐஆர் நீக்கினப்போ அமைதியா போய் போராடினவங்க தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியா தெருக்களுக்கு அந்த பிரச்சனையை ஏன் திமுக கொண்டு போகவில்லை? இதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறான். 1 கோடி பேர் நீக்கிருக்காங்க. 88 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் வரல. சுப்ரீம் கோர்ட் கேட்குது, வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம். புரியுதா புரியலையா? 1,30,00,000 பேரை வெஸ்ட் பெங்கால நீக்கிருக்காங்க. அதை நீக்கிறவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புறான் எலெக்ஷன் கமிஷன், வந்து ப்ரூவ் பண்ணு குடியுரிமை இருக்குன்னு, உங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்றோன்றான். அந்த மாதிரி நோட்டீஸ் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்ட 1 கோடி பேர்ல 11 லட்சம் பேருக்கு தான் வந்திருக்கு. 88 லட்சம் பேருக்கு வரல. இதை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாரு. கோர்ட்ல போய் அதை சேலஞ்ச் பண்ற திமுக தெருக்கள்ல இறங்கி இந்த பிரச்சனையை ஏன் கொண்டு போல? இது அரசியல் பிரச்சனை, தெருவில் ஃபைட் பண்ண வேண்டிய இஷ்யூ. பீகார்ல மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி ஊர்வலம் நடத்தினார், ஞாபகம் இருக்கா? இங்கேருந்து முதலமைச்சர் போனாருங்க. ஏன் தமிழ்நாட்டில் போல? ஏன் தமிழ்நாட்டில் இது ஒரு திமுக மக்கள் பிரச்சனையா மாத்தல? உங்களதான் கேட்கிறேன். அப்புறம் அமலாக்கத்துறைக்கும் திமுக அமலாக்கத்துறைக்கும் மம்தா பானர்ஜிக்கும் பெரிய சண்டை வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஐபாக் உள்ள ரைடு பண்ணும்போது ஐபாக் உள்ளேயும் ஐபாக் ஓனர் வீட்டுகளையும் மம்தா பானர்ஜியை உள்ள புது ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போட்டாங்க. மம்தா பானர்ஜி மேல எஃப்ஐஆர் போடணும், சிபிஐ கேஸ் போடணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அமலாக்கத்துறை போச்சு. அமலாக்கத்துறை மற்றும் அதிகாரிகள் மேல 3 எஃப்ஐஆர் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்டுச்சு. மம்தா பானர்ஜி தான் கம்ப்ளைண்ட். ஒரு முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆர். அந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த 3 எஃப்ஐஆருக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த வாரமா அடுத்த வாரம் கேஸ் வருது. நம்முடைய முதலமைச்சர் அந்த பிரச்சனையை பற்றி ஏன் ஒரு வாரத்தை கூட பேசல? மம்தா பானர்ஜிக்கும் அமலாக்கத்துறைக்கும் நடந்த சண்டை மிகப்பெரிய சண்டைங்க. மத்திய அரசுடைய அமைப்புகள் ரைடு நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் உள்ள பூந்து ஃபைலை எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அமலாக்கத்துறை மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. மம்தா மேல எஃப்ஐஆர் போடணும், சிபிஐ விசாரணை கேட்டு அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. நாடே உத்து பார்க்குது. கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். வெஸ்ட் பெங்கால் போலீஸும் சிபிஐ இவனும் அமலாக்கத்துறையும் இப்படி நிற்கிறாங்க. ஒரு 3ஆம் தேர்ட் ஃப்ரண்ட் பாஜக காங்கிரஸ் அல்லாத மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அந்த பிரச்சனையில் ஸ்டாலின் அவர்கள் கருத்தை தெரிவிக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? கருத்து தெரிவிக்காததுன்றது முக்கியமான விஷயமா இல்லையா? பதில் சொல்லுங்க. முக்கியமான விஷயம். இப்ப இந்த 2 விஷயத்துல அவங்க முன்னால வைக்கிறேன். அப்ப உங்க பிஜேபி எதிர்ப்புன்றது என்ன லட்சம்? ஆனா தமிழ்நாட்டுல எல்லாரும் பிரச்சாரம் பண்றது திமுக விட்டுட்டா பிஜேபி வந்துடும். இது மக்களை இவங்க நல்லா நம்ப வச்சிருக்காங்க. மக்களை திமுகவை தான் பிஜேபி கிட்ட மக்களை காப்பாத்து. இங்க இருக்க மக்கள் அடிப்படையில் மதச்சார்பற்றவர்கள். அப்கோர்ஸ் திமுக வந்து பொலிட்டிக்கலா ப்ரொடெக்ட் பண்ணது நான் மறுக்கல. அது ஒண்ணுமே திமுக இல்லைன்னா இங்க பிஜேபி உள்ள பூந்துருன்றதுலாம் அதீதமான வாதம். நான் கேட்கிற இந்த 2 விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. எஸ்ஐஆர்ல 66 லட்சம் பேரை தான் நீக்கணும் பீகார், இங்கேருந்து 2000 கிலோமீட்டர். அங்க போய் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் நம்முடைய முதலமைச்சர். இங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக 1 கோடி பேரை, கிட்டத்தட்ட 1 கோடி பேரை, 97 லட்சம் பேரை நீக்கியிருக்கான். அந்த பிரச்சனையை தெருக்களுக்கு கொண்டு போல, மக்கள் மறந்து போயிட்டாங்க. மாற கோர்ட்ல தான் இருக்குது.
பெங்காலுக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியான சுப்ரீம் கோர்ட் கேட்குதுங்க. ஏன் அந்த கேள்வியை திமுக கேட்கல? ரெண்டாவது, அமலாக்கத்துறைக்கும் மம்தாக்குமான மோதல் சுதந்திர இந்திய வரலாறுல நடக்காத மோதல். அங்க மம்தா பானர்ஜிக்கு ஆதரவா அகிலேஷ் யாதவ் கருத்து சொல்லிட்டாரு. மம்தா பானர்ஜி பிஜேபி 2 பேரும் நாடகம் ஆடுறாங்கன்னு சிபிஎம்மும் காங்கிரஸும் சொல்லிட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு எதிரி. திமுக கருத்தே தெரிவிக்கல. கருத்து தெரிவிக்காம எப்படி இருக்க முடியும்? விஜய் தெரிவிக்காம கருத்து இருக்கலாங்க. திமுகவும் ஸ்டாலினா கருத்து தெரிவிக்காமல் எப்படி இருக்க முடியும்? நான் இந்த 2 விஷயத்த மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். இந்த நிலைப்பாடு ஆச்சரியமா இல்லையா? திமுகவோட இந்த அணுகுமுறை ஆச்சரியமானதா இல்லையா? நான் ஜட்ஜ்மெண்ட் கூட பாஸ் பண்ணல. இது ஆச்சரியமா இல்லையா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க. ஆச்சரியமானது. எஸ். எஸ்ஐஆர்ல ஏன் மக்கள் கிட்ட தெருக்களுக்கு இந்த பிரச்சனையை திமுக கொண்டு போல? மறந்தே போயிட்டாங்க எல்லாரும். சுப்ரீம் கோர்ட் நேற்று கேட்ட பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது. ஆஹா, நம்மளே ஃபாலோ பண்ணலையே. ஜட்ஜஸ் கேட்கறாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமான. ஏன் தெருவில் இறங்கி பிரச்சனையை அதை பண்ணல? ஒத்தனை மீடியா, ஒட்டுமொத்த மீடியாவும் உங்க காலடியில் இருக்கு. அமலாக்கத்துறை இஷ்யூ, ஒரு மாநில முதலமைச்சரோட உள்ள பூந்தி அமலாக்கத்துறையோட ரெய்டை நிறுத்துறாங்க. மத்திய படைகள் வைடிக பாக்குறாங்க, ஃபைல தூக்கிட்டு போறாங்க. அந்த விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபைல் எடுத்துட்டு போறது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்ல. 3 எஃப்ஐஆர் இவங்க கம்ப்ளைண்ட்ல. முதலமைச்சரே மனு புகார்தாரர், வரலாறுல முதல் தடவை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மேட்ரு பெண்டிங்ல நிக்குது. இப்ப அவன் சிபிஐ என்கொயரி கேட்கறான். அந்த எஃப்ஐஆர் ஸ்டே பண்ணிருக்கு சுப்ரீம் கோர்ட். எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் இது! மாநில உரிமைகள் மீதான தாக்குதல் அப்படின்னு திமுக ஏன் இதுவரை கண்டனம் தெரிவித்து ட்வீட் போடல, அறிக்கை கொடுக்கல? எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லுங்க. இந்த 2 விஷயங்களை வச்சு பாருங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது எத்தகைய ஒரு பலவீனமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த முழக்கத்தை எந்த கட்சிகளுமே வைக்கல. முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சி விஜய் வச்சாரு. ஒரு கட்சிகள் கூட அவரை நம்பி போக மாட்டாங்க. என்ன அது? ஒரு கட்சினா போனா காங்கிரஸ் தான் போனோம், வேற யாரும் போக மாட்டாங்க. இடதுசாரிகளுக்கு அந்த பவர் கொடுத்தா கூட வேணான்றாங்க. அவங்க கான்செப்ட் அது. விசிகா போக மாட்டாங்க, மதிமுக போவாது. எந்த கட்சி போகும்? அதான் சொன்ன, கடைவெறித்தேன் கொள்வார் இல்லை. இல்ல, நீங்க சொல்றப்பே சொல்றீங்க 20% ஓட்டு இருக்கலாம், ஒரு குறைஞ்சபட்சம் 15 கூட வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற கட்சியை யாரும் அங்கீகரிக்காததற்கான காரணம் நம்பகத்தன்மை வரலங்க. திமுக, அண்ணா திமுக விட்டுட்டு போக கட்சிகள் தயாராக இல்லை. கொள்கை நிலைப்பாட்டிலையா, இல்லது ஒரு ஜூனியரை வளர்த்து விட்டுற வேணான்ற? ஒரு வளர்த்து விட வேண்டான்றதுலாம் கிடையாது. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போற அளவுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு இவங்க நம்புறாங்க. திமுகலையும் அண்ணா திமுக கூட்டணி இருக்க கட்சிகள் அண்ணா திமுக நம்புறாங்க, இவங்க திமுக நம்புறாங்க. விஜய் நம்ப தயாரா இல்லை. விஜயும் ஃபில்டர் பண்ணாரா, இல்ல முயற்சி செஞ்சு பார்த்தா கடைசியில் சோர்ந்து போயிட்டாரு? இல்ல, முயற்சியே பண்ணலங்க அவரு. அரசியலே பண்ணலங்க அவரு. அது சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 1 மாசம் கொடுத்து வெளில வந்தாரு. ஒரு மாசம் வெளில வருவாரு. கடைசியா ஒரு வாரம் வெளில வந்தாரு. கரூரோட அதுக்கும் போச்சு. அப்புறம் 1 மாசம் பொறுத்து வந்தாரு. பார்க்கவே முடியலையாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி சோசியல் மீடியாலே இருக்க முடியும்? அதுவும் இல்லை. இப்ப போன ஞாயிற்றுக்கிழமை அது கூட செயல் வீரர்களுக்கு தானே தரிசனம் கொடுத்தாரு. மக்களுக்கு அங்க தரிசனம்? மக்களுக்கான தரிசனம் என்ன? அவருடைய நிர்வாகிகளே புறம்பாரு. எங்களை கூட்டு போறதுக்கு, எல்லா இடத்துக்கும் போறதுக்கு ஆசை படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. அவர் கூட்டு போறது எல்லாம் காரணம் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்படின்னா அரசியல் வராது, வீட்டிலே இருங்க, சினிமாவுக்கு நடிக்க போங்க. விஜய் கூட இருக்கிற அந்த தொண்டர்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, இது விஜய்க்கு களத்துல எதுவும் கை கொடுக்குதா? கொடுக்கலாம். அது தேர்தலில் தாங்க தெரியும். ஏன்னா மற்ற அதிமுக தொண்டர்களோ திமுக தொண்டர்களோ அவர்களுக்கு களம் தெரியும், எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் தொண்டர்களால் அப்படிப்பட்ட ஒரு கேன்வாஸ் பண்ண முடியும் தெரியலங்க. அது போகும்போது தான் தெரியும். புது கட்சிங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. கிரவுண்ட்ல சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். திமுக அண்ணா திமுக ஈடு கொடுத்து இவங்களால தேர்தல் பணி ஆற்ற முடியுமான்னு நீங்க கேட்குறீங்க. வாய்ப்பு குறைவு. ஃபேஸ் பண்றது கஷ்டம். நிறைய பிரச்சனைகள் வரும். 2 பேரும் சேர்ந்து அழுத்தம் கொடுப்பாங்க. அது எப்படி சமாளிப்பாங்க? அதுதான் சிக்கல. விஜய் ஒரு நம்பிக்கையில சொல்றாரு, எங்கள் கூட அந்த நட்பு சக்திகள் யாருமே இல்லைன்னா நாங்க இன்னும் போராடுவோம், ஜெயிப்போம். அது அவருடைய நம்பிக்கை. வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையோடு பேசுறாருன்னு தோற்றம் அளிக்குது. வாழ்த்துக்கள். யதார்த்தம் வேறங்க. கிரவுண்ட்ல நிக்க முடியாது. புரூட்டல் வயலன்ஸ் இருக்கும். நாம வச்சுக்கோம். திமுக அண்ணா திமுக 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு. கூட்டணி இல்லாமல் திமுகவை எதிர்ப்பது என்பது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு ஒவ்வாதது, முட்டாள்தனமானது என்பது தேர்தலின் பொழுது விஜய்க்கு புரியும். ஒருவேளை இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விஜய் அதிமுக பாஜக கூட்டணி அல்லது அதிமுகவோட தனிப்பட்ட கூட்டணி வச்சிருக்கணுமோ?
இது நான் எப்படி சொல்ல முடியும்? உங்க எதிரி திமுக தான்னா, உங்க நோக்கம் திமுகவை வீழ்த்துறது தான் அப்படின்னு இருந்ததுன்னா கூட்டணி இல்லாமல் அது சாத்தியமில்லை என்ற குறைந்தபட்ச புரிதல் உங்களுக்கு இருக்கும். முதலமைச்சர் ஆவதுன்றது தனியா யாராலையும் முடியாது. மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் பிரதமரோ முதலமைச்சரோ கூட்டணியால் தான் வெல்ல முடியும். கூட்டணி தான் தேர்தல் அரசியலோட அச்சாணி. இந்த கோர் கேரக்டர் புரியாம அரசியலுக்கு அவர் வந்திருக்கிறார். ஒரு தேர்தல் அவருக்கு நல்ல கெஜ்ரிவாலை மனதில் வைத்து வந்திருக்கிறார். கெஜ்ரிவால் எக்ஸப்ஷன். கெஜ்ரிவால் இஸ் வெரி வெரி எக்ஸப்ஷனல் கேஸ். அந்த கெஜ்ரிவால் பிறகு எப்படி ஆனா? கெஜ்ரிவாலை உதாரணமே காட்ட முடியாது. அந்த டெல்லி காஸ்மோபாலிட்டன் சிட்டி, ஜாதி கிடையாது. இந்த ஜாதிலாம் ஒரு முக்கியமான விஷயம். அப்படிலாம் ஒரு கனவு கண்டாருன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. விதி விலக்குகளை நீங்கள் உதாரணமாக காட்டாதீர்கள், விதிகளைத்தான் காட்ட வேண்டும். கடந்த கால தேர்தல் வரலாறுகளை வச்சு சொல்லுங்க. நிறைய கட்சிகள் வந்தது. இப்ப விஜயகாந்த் கட்சியை கூட உதாரணம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் விழுந்தாங்க, அப்புறம் எழுந்தாங்க, ஒரு கட்டத்துல வந்தாங்க. விஜயனுடைய அந்த இதுவும் அப்படி இருக்குமா? ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல விழுந்துட்டாலும் அப்படியே டவுன் ஆகிருமா, இல்ல மீண்டும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? தெரியல மாஸ்டர், இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. நிறைய விஷயங்களை பயந்தோடனே நன்றி சார்.